ஆரண்டோன்னு இவ்வளோ கவலைண்டு மட்டும் பாருங்க. நானுண்டா நேற்று தாண்டா சந்தோஷமா இருந்தான்டா கனகாலது ப்ரோ. டிக்கெட் போடாட்டி சரியோ கழிச்சுனா 20ஆம் தேதி மட்டும் கேப்பன் டிக்கெட் போடாட்டி யாரையும் எனக்கு வைக்க தெரியாதாக்கள் கழிச்சு தெரியாதாக்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டாங்க. நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம். பட் இவங்களுக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு போறோம். எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துறேன்னு சொல்லணும். இந்த நாட்டு கஷ்டத்துல சிம்பாப்வேல போனாலும் இந்த குடும்பத்துல பெஸ்ட் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் அதுங்களா சிக்கன் என்ன செய்றீங்க? சூப் வைக்கிறதுக்கு கொஞ்சமா மேலே கொசு சண்டு உடுப்புகள் பார்க்கிறமே. குட் மார்னிங் வணக்கம். இன்றைக்கு எத்தனை நாள்? நாலாவது நாளோ இந்தியா துவங்கி நாங்கள் துவங்கினது பிப்ரவரி 5ஆம் தேதி. ஆனால் இடைக்கிடைக்கு பண்ணி தெரியல உண்மை எல்லாருமே எப்படித்தான் செய்வினோம். அது தொடர்ந்து செய்யலை. இப்போ கொஞ்சம் தொடர்ந்து செய்வன் மாதிரி கிடக்கு பார்ப்போம். 10.5 ஒடும்பி 1 கிராம் குறைஞ்சிருக்கு. 1 கிராம் மற்றும் அந்த 5.4 10 கிராம் போல சொல்லு 100 கிராம் 0.1 குறைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு கிலோ. ஏன்னா நேற்று நாங்கள் பின்னர் சாப்பிட்டதால அடுத்தது எக்ஸசைஸ் ஒன்றுமே செய்யறதில்லை, அதனால் கிலோ குறையில. அண்ட் முக்கியமான இந்த நாளாக 2.6 இப்படி கீற மாட்டேன் வந்து இப்படி வெளியில போக மாட்டேன். ஒருத்தர் இது கீறின காயம் இல்லை. கீறின ஒன்றும் இல்லை. ஏதோ சம்திங் ஏதோ மந்திரம் மோதி கிடக்கு. உங்களுக்கு யாரும் மந்திரம் மோதி வச்சுக்கிறேன் போல. அது இல்லை போனதுக்கும் பலியில் வந்ததுக்கும் பாதை இல்லை. ஆனால் கீறப்பட்டு கிடக்கு. அதுதான் என்னன்னு தெரியாது. மந்திரம் வேறு மோதி போட்டு வச்சுக்கிறேன் போல. தடியால் என்ன எப்படி கீறது? மந்திரம் மோதி கிடக்கு போல. ஓகே இப்போ வலிக்கிறோம் லேட் ஆகிடுது. இப்போ வேகமாக போகணும். அதோட ஒய்ஃபை போய் பிக்கப் பண்ணணும். உங்களுக்கு இப்போ எங்கே நிற்கிறாங்கடா அம்மா விட்டு உங்களுக்கு தெரியும். நேற்று பார்த்துருந்தீங்கடா வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆளை பிக்கப் பண்ணிக்கலாம் போகணும் வேண்டாம். இந்த வீடியோவுக்கு அவங்களும் தேவை. உங்களுக்கு என்ன வீட்டோட அம்மா எல்லாம் திரும்பிருப்பீங்க. உண்மை தெரியல. ஒரு மெசேஜும் காலையில் 1 காலையில் மறந்து போனீங்க போல. பாப்பா கம்பி கட்ட கதையப்பா. ஓ அப்படி. இது பில்டர்ஸ் 20 கிராம் புரோட்டீன். ஓகே நான் இப்போ படிக்க போகிறேன். படிக்கணும். வணக்கம். இன்றைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து நேற்று இரவு தெரியும். எத்தனை மணிக்கு நீ படுத்து? 1 மணி. நான் அப்படியும் 12:30 தான் எடிட் பண்ணி முடிஞ்சது. 1 மணிக்கு தான் படுத்திருப்பேன். வசலின் பூசக்கூடாது, மற்றது பூசணும். இது ஒன்று எடுத்தோன்னு எனர்ஜிக்கு. இது என்னத்துக்கு தெரியா? சும்மா எடுத்து சாப்பிட்றான். 62 கிராமாம் 20 கிராம் புரோட்டீனாம். போகணும். கிலோ 0.1 அது எங்கள இல்லை அவால போல. இன்றைக்கு என்ன நடக்க தெரியாது. எக்ஸசைஸ் செய்கிறது தானே இங்கே. ஆனால் சினோவில் மனுஷர் இருக்கணும் தானே. என்னென்னு இருக்கணும்? அதுதான் வெளியில் ஃபுல் டைமாக இருக்கல அது. ஆனால் இருக்கணும். அந்த ஆட்டிக்கால எல்லாம் போய் ஏதோ இதுகள் படம் எடுக்க போகிறாங்கல்லான்னு. இன்றைக்கு என்ன வெளியில் எட்டி பார்க்கலாமா கிடக்கு. எல்லாம் வெள்ளையாக லைட்டு மேலே இது பட்டு அப்படியே கண்ணுக்கு வந்து அடிக்குது. சில பேர் கண் பலதாகிறதா? அது உண்மையோ? பெட்ரோல் அடி கணக்காக கிடக்குது. பெட்ரோல் பில் மட்டுமே வரும் போல. கார் ஆன் பண்ணி போட்டுருக்கணும் கொஞ்சம் நேரம். அது இல்லை ஒவ்வொரு நாளும் அடிக்கணும். என்ன சாப்பிட்றோம் நாங்கள் எல்லாம் மாற்றணும் சிஸ்டத்தை. ஸ்கார்ரோல எத்தனை ஓடி திரிகிறோம் நாங்கள் எங்கட இதை மாற்றணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் வழியில் ஆக்களுக்கு பார்க்க சும்மா இதாக இருக்கு. எல்லா விஷயமும் அப்படித்தான் ஒரே மாதிரி செய்யக்கூடாது. எங்கட விஷயமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை மாற்றி கொண்டு இருக்கணும். இன்றைக்கு ஏதாவது மாற்றி ஈஸியாக செய்ய பார்க்கணும், எஃபிஷியன்ஸாக செய்ய பார்க்கணும். இன்றைக்கு மாற்றி என்ன செய்யலாம்? அம்மா ஈஸியாக டீ கப்பட வர காருக்கு ஈஸியாக டீ கப்படாமல் வர
கார் கட்டுறதுனால வெள்ள தண்ணி சுட சுட கொண்டு ஆனா என்னண்ணே நீங்களே என்ன ஜிம்முக்கு போய் 6 பேக் எத்தினீங்கன்னா சுட சுட கொண்டு வந்து நாரி போட்டடா படக்கு சுடுதண்டு குடிக்க இல்ல இது வெளியில வர ஆறி போ 6 பேக் வைக்க போறீங்க போல புரோட்டீன் பார் எல்லாம் குடிக்கிறீங்க. இது என்ன பச்சை தண்ணியா போச்சு மேல எத்தானே சும்மா அப்படியே ஐஸ் சாப்பிட்றாங்க. நானே தெரியல நான் குடிக்க கொண்டு டிரைவர் நீதான். அதுதானே பார்த்தேன் என்ன ரிப்போர்ட். கார் ஆன் பண்ணி போட்டு கொஞ்சம் விடுவோம் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அதுக்கு போறாங்க. இந்த இதுல ஒரு மீட்டர் கிடக்கு கீழே அந்த மீட்டர் நடுவில் வரும் மட்டும் பார்த்தோன்னு இருக்கணும். இந்த கிழமை சனிவார 2 ஞாயிறு நாளை திங்கள் அதெல்லாம் இருந்து நான் என்ன செய்யணும்டா மஸ்ட்டு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் டைமெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்தந்த டைமில் சொல்கிறேன் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். சும்மா யோசிக்கிறேன்னா என்ன சரி இந்த ஹைவேலும் போல ஸ்பீடா வந்தாச்சு ஒரு தரம் இல்லை. ஸ்ரீலங்கா யோசிக்கிறேன். நீ எத்தனை நேரம் போற வரியத்துல 2 தரம் போற உங்களை விட்டு நானும் தர்மிலாம் போவோம் அட்டிச்சனண்டா அப்படிதான் எனக்கு யோசிக்கிறோம் போட்டு வருவோம் வந்து கவலைண்டு மட்டும் பாருங்க. குத்தி வச்சுக்கிறேன் மூக்குள்ள ஊசி குத்தவன மாலை பிடிச்சு இப்ப என்னம்மா இரவு ஃபுல்லா நல்ல பார்ட்டி பண்ணி போட்டு படுத்திருந்தீங்களா? நானுண்டா நேற்று தாண்டா சந்தோஷமா இருந்தாண்டா கனகாலது ப்ரோ. சந்தோஷமா இருந்திருக்கீங்களோ? என் ஃபேமிலி ஐ மீன் என் பிரதர் அம்மா எல்லாரோட இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்போ பாத்தீங்களோ நான் சொன்னேன் தானே முதல்ல கதை என்ன சொன்ன கதை கேளுங்க களி முதலாவது என்ன சொல்லி படுத்த வேண்டாம் வீடியோ. இப்ப தான் வந்து சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லுவேன் நான் போய். அப்ப நீங்க உண்மையை வாங்குவேன்னு தான் சொன்னவன். அப்ப நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. பாத்தீங்களோ ஓகே நீங்க வலிக்கிடுவாங்க கடை கூட்ட போய் எதால போறது மார்க்கம் இராக்கு போகணும். மார்க்கம் ரைட் எடுத்து டயர்டா இருக்கு உடம்பெல்லாம் செம்ம டயர்டா இருக்கு. என்னென்னு தெரியாம இல்லாம இருக்கு. ஜிம்மு போகணும். ஜிம்மு போய் நான் நேற்று 12 மணிக்கு கனவுல. ஆனா நான் கனவுல இப்ப 2 3 நாள் ஜிம்மு போறேன் தெரியுமா? கனவுல போறா போல. ஓ உண்மையா கனவுல போறேன். ஏன் முகத்தை ரேக் பண்ணி கொண்டு நடக்கும் கூட உங்க அம்மா தான் படி கொண்டு போய் ரேக் பண்ணுது. ஒரு நிமிஷம் காட்டுது. நீ ஏறா நான் காட்டுறேன். வந்துட்டோம். ஸோ அங்கே இன்றைக்கு ப்ரொமோஷன் மெயின் திங் அண்ணாஸ் ஹாட்ஸ்பாட். கனனால ஆசைப்பட்டாங்க இந்த கடையில் ப்ரொமோஷன் செய்யணும் மட்டும் என்ன அண்ட் அவையே கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன விஷயம்னா மட்டன் என்னடா மட்டன் புட்டின் மட்டன் டேக்கோ அண்ட் இங்கே பெஸ்ட்டுங்க. இந்த இடத்துலையே இந்த ஏரியாவில் இந்த அண்ணாஸ் ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் ஹையஸ்ட் ரிவ்யூ இருக்கிற இடம். ஏ அப்படி ஒரு தரமான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பட் இன்றைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணினோம்மா. ஸோ நீங்களும் உங்களோட கிட்ஸுக்கு எல்லாம் கூட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு என்னோட ப்ரொமோஷன் வீடியோ இன்ஸ்டா டிக்டாக் எல்லாம் வரும். ஏத்தலையடா ஒன்றுமே தெரியல பழசு ஏற்றி நான் மட்டும் ஏற்றல பழசும் கிடக்குதுக்கா. பழசு ஏற்றி நான் 58 நிமிஷம் ரெக்கார்ட் அப்போ வேணுமோ உங்களோட ஃபுட் சம்மந்தப்பட்ட ஷூட் ரெஸ்டாரண்ட் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ரெஸ்டாரண்ட் செய்கிறீங்கன்னா உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஃபுட்டை செஞ்சிடும் வருத்தனமாக ஷூட்டாக செய்கிறதுக்கும் பிளான் பேக்கேஜ் ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த பேக்கேஜ் தேவைன்னா. ஸோ இன்றைக்கு வீடியோ ஷூட் இது தான் சூப்பர் லொக்கேஷன் ட்ரை பண்ணுங்கள். சின்னாக்கள் செம்மையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டாங்க. இந்த இந்த சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே நல்லா இருக்குது. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. சின்னாக்களுக்கும் பிடிக்கும் பெரியாக்களுக்கும் பிடிக்கும். டேபிள் கூட இங்கே ப்ளூ கலர் இங்கே பிங்க் கலர். பிங்க் பிடிக்கும் உங்களுக்கு? ஆனால் பிடிக்கான்னு சொல்கிறீங்க. நார்மலாக பிங்க் பிடிக்காது.
அவ்வளோ பிடிக்காது, பிடிக்காது. பட் இது கொஞ்சம் அந்த கலர்ஃபுல் ஃபீலிங் இருக்கு. இந்த என்னது இது? இன்னும் ப்ளூ என்ன? என்னதுக்கு போட்டுக்கிடக்குன்னு சொல்லுங்க. தெரியுது. எனக்கும் தெரியும், நான் காரணம் சொல்லிட்டேன். ஆ. இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு அது ஆம்பளை பிள்ளைகளுக்கு. ஓகே, கேர்ள்ஸுக்கு பிங்க் கலர் மோஸ்ட்லி பிடிக்கும். இது பாய்ஸுக்கு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா நீட்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க இங்கே மேலே. மற்றது இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிடி மாதிரி, இந்த எவ்ரிதிங் இந்த சிடி பிளான் மாதிரி, இந்த எல்லாமே சிடி பிளான் அந்த டிசைனில் அந்த வடிவம் இருக்குது. இந்த இதெல்லாம் வடிவாக இருக்குது. பிறகு இந்த கலர்ஸ் கொஞ்சம் எல்லாம் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளே கேம்ஸ் இருக்குது, சும்மா விளையாடுற மாதிரி முன்னுக்கு வச்சுருக்காங்க. அது உங்களுடைய வைஃபையை கனெக்ட் பண்ணி அதில் விளையாடலாம். இல்லை அவங்க ஐ திங்க் அவங்கள்ட்ட இன்டர்நெட் இருக்குது, நீங்கள் பாஸ்வேர்ட் கேட்டிங்கன்னா சரி. அவ்வளோதான். இப்போ அத்தை கடையில் இதுக்கு இன்னொரு கதை இருக்குது. என்ன சொல்லுங்க. இந்த கலர் இருக்கு. முதல் குழந்தை பிறக்க முதல் சாமான் வாங்க போவினோம். அந்த குழந்தைக்கு தேவையான சாமான் அப்படி வேற. ஆனா எங்கட விட்ட நான் கலிக்கும் அவிக்கும் அது கலிக்கு இதுதான் வாங்கினேன் நீளம். நான் பவிக்கு நீளமே வந்தது. ஆனா அவிக்கு மட்டும் பிங்கு வந்தது. எல்லாம் பிங்கு தான் வந்தது. நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். பட் இவங்களுக்கு தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எங்களுக்கு பிடிச்ச பிளேஸ், மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு பிடிச்ச பிளேஸ். எனக்கு ஸ்ரீலங்கா போகிறதுக்கு தேவை. அவங்களுக்கு ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முதல் இங்கேருந்து ஐ மீன். ஆனால் நான் பெரிய அளவில் வாங்கல. நார்மலாக ஒரு சின்ன சின்ன சாமான்கள் பெரிய அளவில் வாங்கல. என்னடா என்னட்ட ஊர்ல இருந்து கொண்டு வந்ததே அப்படியே இருக்குது. பேக்கோட அப்படியே எடுத்துக்கொண்டு போக வேண்டியதுதான். ஸோ அதுக்கும் போவோம்னு நினைக்கிறேன். பட் இந்த டிக்கெட் எப்போ போடுறது? டிக்கெட் அது தெரியலை எனக்கு. அது கலியோட கையில் தான் இருக்குது. நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் டிசைட் பண்ணுவார். பட் அவங்களோட விருப்பம் ஓகே ஒன்று தேதிக்கு முதல் போவேன். அவங்களோட விருப்பம் ஒன்று தான் இருக்குது. அவங்களுக்கு அங்கே போகணும்னு ஆசை. பட் ஒன்றும் செய்ய முடியலை எனக்கு. ஓகே, அவங்கள விட்டுட்டு எடுக்கலான்னு தோணுது. இருக்கா போயிட்டு அவங்களோட ஆசைக்கு என்ன இங்கேருந்து திருப்பி அவங்க அங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் போயிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை, போனா வரமாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பிஆர் எடுக்கத்தான் வருவாங்களாம். சிட்டிசன் எடுக்கிறதோ என்னென்று பிளான் ஊர்ல தான் போய் பிளான் பண்ணுவோம். சிட்டிசன் எடுக்கிறோம்னா அங்க கோயில் 1 வருஷம் 1.5 வருஷத்துல வருவேன். அங்க கோயில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நினைச்சா ஒவ்வொரு இடத்துக்கு போக முடியும். பட் இங்க வந்து எப்பயாச்சும் இருந்த ஒரு இப்போ சனி ஞாயிறு மட்டும்தான் இங்க போக முடியும். ஏன்னா மற்ற நாள்லாம் ஒர்க்ஸ் அந்த மாதிரி போகும். ஸோ அவங்களுக்கு அது கொஞ்சம் எனக்கு என்ன சொல்லுங்க, அங்க வந்து சுதந்திரம் இங்க கொஞ்சம் குறைவு. டக்கண்டு நான் நினைச்சதும் டக்கண்டு ஒரு கோயிலுக்கோ ஏதாவது அந்த காலம் கூடாதோ அதோ இதோ என்ன நடந்தாலும் ஒழிப்பு இருக்கா அந்த உடனே போய் கடவுள்ல போய் இப்படி கும்பிடுக்க அந்த ஒரு கவலை வேற. அது எல்லாத்தையும் அங்கதான் அனுபவிக்கலாம். அது அவங்க மைண்ட் செட் தான். எனக்கு எங்க இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணேன். இங்க எனக்கு அப்படி இன்னும் வரவே இல்லை. ஆனா இனி வராது. அங்கத்தையும் மாதிரி வராது. அங்கதான் அங்கே இருந்து அங்கே வளர்ந்தவங்களுக்கு 50 வயசுக்கு மட்டும் இருந்துட்டு 50 வயசுக்கு குறைஞ்சாலும் வந்தா யாருக்கும் சரி வராதுதான். ஆனா கூடுதலா ஊர்ல இருக்கிறவங்க முழு பேருமே என்ன போல நான் எல்லாரையும் என்ன மாதிரி எல்லாரும் வர விரும்புவினோம். ஆனா அந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரைக்குதான் எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் மிஸ் பண்ண எல்லாம் தெரியும். நாட்டோட அருமை தெரியும். நாட்டுல வந்து ஒரு என்ன நான் சில யோசிப்பேன். அங்க வந்து ஒரு அரிசியை வாங்கி எங்கட தேங்காயை போட்டு கஞ்சியை காய்ச்சி குடிச்சாலும் வந்து நாங்க அனுபவிக்கிறது இது இருக்கல்லோ 4 கன்னமும் காத்துகள் மரங்கள் செடிகள் கொடிகள் ஒரு சைக்கிள்ல ரோட்டால போகல. இப்போ வர மாசம் நான் போறேன். ஓகே, இப்போ நாங்கள் இனி அடுத்த வயல் ஊருக்கு போயிட்டோம். இது டிக்கெட்டு போடாட்டி சரியோ கழிச்சிட்டோன்னா 20ஆம் தேதி மட்டும் கேட்பேன்.
டிக்கெட் போடாட்டி யாரையும் எனக்கு வைக்க தெரியாத ஆக்கள் கலிஸ்டனுக்கு தெரியாத ஆக்கள் எனக்கு தெரிஞ்சா அவைய கொண்டு டிக்கெட் போட்டு விட்டு இது எங்கேயாலும் போக எல்லாம் மேல படுத்திருக்க ஒரு உடியப்புற நேரமா பார்த்து டிக்கெட்டை போட்டுட்டு அந்த நேரம் பறக்க வேண்டியதுதான். ஆனா இங்க பிரச்சனை இல்லை, என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப அவையவே கார் ஓடி பழகுவான், கார்ல செஞ்சு எடுத்து கார் ஓடி பழகினா ஈஸி. அது மட்டும் எடுத்தேன், U2 எடுத்தேன்னா ஓகே, அது எப்படியும் இந்த சம்மருக்கு எடுத்துடுவேன். ஸோ எடுத்துட்டா ஈஸி. மற்றபடி பஸ்ஸில் போகிறது எனக்கு ஓகே. பஸ்ஸில் எப்போவுமே பஸ்ஸில் தான் ஒர்க்குக்குமே நான் போவேன். ஸ்காப்ரோவில் இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் இடங்கள் கொஞ்சம் பிரச்சனை. போய் போய் பழகினா ஓகே. எனக்கு கொஞ்சம் இப்போ தானே அங்கே மூவ் ஆகிருக்கேன். ஸோ இனியும் போக போக நம்ம மற்றது ஏதாவது வேலை செய்தா கொஞ்சம் பொழுது போகும். வீட்டுக்குள்ள இருக்கிறதுல உசர் அடிக்குது. கொஞ்சம் வெளியில போய் ஒவ்வொரு நாளும் வெளியில போய் ஏதாவது ஒரு வேலை செய்தா ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வேலைக்கு போனா அது ஓகே, அது பழகிடும். எனக்கு வெண் ஏதோ களவு வேலை செஞ்சு விட்டுவாரு. அம்மா தொடர்ந்து 2 நாளா களவு வேலை மட்டும்தான் செய்கிறேன். ஒரு வீடியோ தான் எடுத்துட்டு போயிட்டா போறோம். ஏனண்டா டயர்டும் வெறும் நிக்காம ஒரே ஓட்டம் ஓடுறதால இன்றைக்கு அப்படி போய் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஒர்க் பண்ணிக்க ரெக்கார்டேக்க ஒரு சம்பளம் வருதுண்டா, அந்த சம்பளம் வந்து பெரிய சம்பளம் மாதிரி வருது. ஆனா இப்ப கணக்க வேலை செய்யற மாதிரி கிடையாது. ஆனா காசு வர்ற மாதிரி செய்யுது. வருது வரையில வருது, மாறுவது போகுது. கணக்க விஷயங்கள் கனடால இப்ப இருக்கிற எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லுங்க. ஆனா என்னவா பின்னால இருந்து கத்தி கொண்டோம். எப்படி ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்னு சொல்லணும். இந்த நாட்டு கஷ்டத்துல சிம்பாப்வேல போனாலும் குடும்பத்தை நடத்தலாம். எந்த செலவும் இப்ப உடுப்பண்டா கூட எப்பயாச்சும் இருந்து ஒருக்கா தான் வாங்கணும் உடுப்பு. ஓகே, டெய்லி உடுப்பு வாங்கணும்னு போனா sorry.com அம்மா தாக்கப்பட்டார், அம்மா தாக்கப்பட்டார். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறேன். ஓகே, ஒவ்வொரு நாளும் வாங்குவாங்க. இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாள் மீன்ஸ் ஒவ்வொரு மாசம் வாங்குறாங்க உடுப்பு. அது எனக்கு அது எனக்கு போட்டுக்கொண்டு தெரியலாம். ஆனா கலரா வாங்குறது இல்ல. இப்ப இவர் வாங்குறதுன்னா ஒரே கலரா வாங்கினா எப்படி கலரா போட முடியும்? சோ அடுத்த தடவை இந்த கலர் என்னட்ட இல்லன்னு வாங்க போறீங்க. நீங்க என்ன குடும்பத்தை எப்படி நடத்துறேன்னு சொல்லுவாங்க. நீங்க குடும்பத்தை நடத்த சொல்ல வாரீங்களோ கலரா போடுறது சொல்ல வாரீங்களோ? வேற ஏதோ கதையை கொண்டு வந்து நின்னுட்டார். சாமான் வாங்குறது சரி உடுப்பு வாங்குறத கலிய சொல்லலாமோ அம்மாவை சொல்லலாமா? ரெண்டு பேருமே ஐ திங்க் ரெண்டு பேருமே ஒன்றுதான். அப்ப உங்க வீட்ல ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர். இந்த குடும்பத்துல பெஸ்ட் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அபி ஓகே. நான் வந்ததுக்கு நான் உண்மையா சொல்றேன், இந்த வீட்ல அவனுக்கு ஒன்றும் வாங்க மாட்டான். ஓகே, என்ன எவ்வளவு குறைக்க கையில காசு இல்ல காசு இருக்கு அவன்கிட்ட. ஓகே, அவன் உழைக்கிறான். பட் அவனுக்கு எது வேணும்ன்றது அவனுக்கு தெரியும். எந்த டைம் என்ன பண்ணணும்னு தெரியும். அவன் குழந்தை இல்ல, அவன் குழந்தை என்றாலும் குழந்தைக்கு அறிவு நல்லாவே வேலை செய்யுது. நான் உண்மைக்கு நான் சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட் அவன் தான் நான் சொல்லுவேன். அப்ப என்னம்மா எல்லாரும் கமெண்ட்ல போடுங்க அபிஸ்டன். ஓகே, அப்ப நான் இந்த முடுப்பு அவனுக்கு அவன் வாங்கினது இல்ல, இருக்கிறத வச்சுதான் சமாளிக்கிறேன். நான் கேட்டா கூட இல்ல என்னட்ட இருக்குதான் சொல்லுவேன். இல்லன்னாலும் இருக்குன்னு ஊர்ல வாங்கிடுவான். தீபாவளி எப்ப வரும், பரியம் எப்ப வரும், அவனுக்கு மட்டும்தான் உடுப்பு வேணும். பரியத்துக்கு தான் உடுப்பு வேணும் தெரியுங்க. அங்க அப்படித்தான் நாங்க கொண்டு போவோம். நீங்க பட்ஜெட்டுக்கு போறீங்க, இப்ப எங்க போறீங்க? பட்ஜெட் பத்தி இருக்கிற ஆக்கள் என்ன இருக்கிற ஆக்கள் தான் ரீசன். அந்த சாமான்கள் வாங்குறதுக்கு ரீசனே இருக்கிறவங்க தான். நாங்க இருக்கிறத கொண்டுதான் வாழணும். இது வாங்கினா தான் இங்க சமைக்க முடியும்னு இருக்க கூடாது. இந்த வெங்காயத்தை போட்டு, வெங்காயம் இல்லாட்டிக்கும் உருளைக்கிழங்க போட்டு சமைச்சாலும் டேஸ்ட் தான். இது என்ன வெங்காயம் இல்லாம கறி வைக்கல? அதாரும் நடிக்க போய் நம்ம வெங்காயம் இல்லாம கறி சொல்றேன். இன்னைக்கு வெங்காயம் இந்த கிழமை
லிஸ்ட் போடுவோம் இந்த கிழமை வேணுமெண்டு. இப்போ வெங்காயம் மிஸ் ஆயிருச்சு, இட்ஸ் ஓகே. வெங்காயம் வெங்காயம் இல்லாட்டி மட்டனை போட்டு கறியை காய்ச்சல். கிழமை சமாளிச்சுட்டு அடுத்த வீக் தான் வாங்கணும். இடையில போனா வெங்காயத்துக்கு போய் ஊர்ல உள்ள எல்லாம் வாங்கிட்டு வர்றது, இது இல்ல அது இல்லன்னு வாங்கிட்டு வர்றது, இதுதான் இங்க பில்ல போடுறதுக்கு ரீசன். இப்ப பட்ஜெட் போட்டா அந்த லிஸ்ட்டை தாண்டி தான் வாங்குறாங்க. நான் பார்த்த அளவுக்கு அதான். நான் வந்து இவ்வளவு லிஸ்டண்டா லிஸ்ட்ல உள்ளதை வாங்கிட்டு சமாளிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதை மீறி வாங்காதீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். லிஸ்ட்ல போட்டா ஒரு கிழமைக்கு இதுதான் சாமான் இப்படி என்றதான் வாழ முடியும். முட்டை மட்டும் பொரிக்கலாம். இன்றைய தலைப்பு செய்திகள் முடியட்டும். அதை சாப்பிட்டு பழகணும். இங்கத்த சூழ்நிலையில ஓகே என்று சாப்பிட்டு பழகணும். அப்படியான ஒருகள் இருக்கும் மட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சிலவு என்ற விஷயத்த நீங்க சமாளிக்க கூடியதா இருக்கு. காட்டி தடிப்பேன் பாத்தீங்களா, இப்பதான் நான் உண்மையா கதைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல, ஆனா எந்த குணம் பாக்கிருக்கு சரியோ, அவன் குணம் எனக்கு இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே குணம் இருக்கு. உங்களோட குணம் வாங்கி இருக்குன்னா அவன் குணம் உங்களுக்கு இருக்கிறாரு அவன்கிட்ட இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே குணம். சிக்கன் என்ன செய்றீங்க? சூப் வைக்கிறதுக்கு கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ், லைட்டா தூள், உப்பு, பெப்பர். ஓகே, பெப்பர் தான் கூட போடணும். ஏன் கூட? பெப்பர் தான் அந்த உரைப்போட நல்லா இருக்கு. எந்த பேப்பர்? பேப்பர் இல்ல பெப்பர், மிளகு பேப்பர் பேப்பர் அண்ட மேலே குசு சண்டு உடுப்புகள் பாக்கிறமே. ஒரு நாளைக்கு விட்டாலும் கஷ்டமா எனக்கு வண்டியே குறைஞ்சது. அதனால எனக்கு வெள்ளிக்கிழமை நட, நேற்று நட, இல்லைதான் மிஸ் நட. என்னமோ சொல்றீங்க. சோழிக்கிட்டும் சாரியும் அது மட்டும்தான் பார்த்தோண்டிப்பீங்க. என்ன ரவா சோழிக்கிட்டு போடுறேல, சாரியும் போடுறேல. அப்ப சவுண்ட் அடிச்சு சோழிக்கிட்டும் சாரியும் அங்க கதைச்சேன்.